அதனால அந்த முதல்ல அது அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்லை. நான் தான் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளனை உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி இன்னைக்கு அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு. அதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது தவறு ஒண்ணு. அனுபவத்துல சொல்லுங்க, மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக தாவேகா மாநாட்டு கூட்டத்தை எங்க நினைக்கீங்க? அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான். ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை